அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. அதனால் நாம் நம் துன்பம் நீங்கி நாம் விடுதலை பெற முடியும் என்று நாம் நம்பலாம். கர்த்தர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுவே நாம் செய்த பாக்கியம். எல்லாவற்றிற்கும் நீதியாய் அவர் நியாயம் தீர்த்தார். ஒரு மனிதனும் இருக்க முடியாது. அவர் கண்களில் கிருபை கிடைக்கிறது. அவரிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது. அதனால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம். இன்றும் பிழைத்திருக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருக்கிறது. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். சங்கீதம் 131 அதிகாரம், 132 அதிகாரம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நாம் துன்பத்தின் ஆழத்திலிருந்து நாம் பலவிதமான ஆழங்கள் இருக்கிறது. நாம் வேதனையின் ஆழங்கள், வியாதியின் ஆழங்கள், துன்பத்தின் ஆழங்கள், இப்படி மிக பெரிய வேதனைகளையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அதாவது வியாதிகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பற்றாக்குறைகள், பலவீனங்கள், இப்படி பலவிதமான துன்பங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட துன்பங்கள் அதிகமாய் பெருகி இருக்கிறது என்றால், அந்த துன்பத்தின் ஆழம் வரைக்கும் மிக ஆழமாக நமக்கு துன்பம் இருக்கிறது. நம்மால் தப்பிக்கவே முடியவில்லை. மிகுந்த துயரத்திலும் துன்பத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை. இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையற்ற ஒரு நிலை இருக்கிறது அல்லவா? அதுதான் ஆழமான நிலை. அந்த துன்பத்தின் ஆழத்தில் நான் இருந்தாலும் அங்கிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கர்த்தாவே. அந்த ஆழத்தில் இருந்து, அப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். கர்த்தாவே, என் சத்தத்தை கேளும். நான் கூப்பிடும் போது என் துன்பத்தின் மத்தியில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்பா. என்னுடைய சத்தத்தை கேளும். எனக்கு உதவி செய்யும். என் தேவைகளை எல்லாம் சொல்லுகிறேன் சாமி. என்னை காப்பாற்றும். என் ஜெபத்தை கேளும். நான் ஜெபிக்கும் போது என்னுடைய ஜெபத்தை கேளும் சுவாமி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நோக்கி நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாகவும் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கும்படியாகவும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். நம் பிரச்சனைகளை மற்ற மனிதர்களிடம் சொல்ல வேண்டும். அல்லது நமக்கு நம்மை வேதனைப்பட்டு நினைத்து கொண்டிருப்பது, புலம்புவது, அதனால் பிரயோஜனம் அல்ல. நம்முடைய தேவைகள், நம்முடைய பாடுகளை கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு நமக்கு நிச்சயம் விடுதலை தருவார். அவரிடம் சொல்ல வேண்டும். நாம் அவரை தேட வேண்டும். அவருடைய சமூகத்தில் சென்று அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து நாம் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய அக்கிரமத்தை கவனித்து பார்த்தால், துல்லியமாய் கர்த்தர் கவனித்து அவர் பார்க்கிறார் என்றால் ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொருவர் மனிதனிடத்திலும் சிறு தவறாவது இருக்கும். அவனுடைய அக்கிரமங்கள் சிறிதளவாவது இருக்கிறது. அப்படி இருக்க யார் நிற்க முடியும் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக? எல்லோரிடத்திலும் குற்றம் குறைகள் இருக்கிறது சுவாமி. கர்த்தரிடத்தில் பயப்படும்படிக்கு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு உண்டு. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஒருவேளை நாம் செய்கிற பாவங்கள், நாம் பாவம் செய்கிறோம் என்றால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடைக்காது என்றால் ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்வோம். ஒருவேளை நாம் செய்கிற பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லை என்றால் நாம் கர்த்தருக்கு பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். கர்த்தருக்கு பயந்து அவரை தொழுது கொண்டு அவரிடத்தில் ஜெபித்து என்ன பயன்? நாம் செய்த பாவத்திற்கு நாமே அனுபவிக்க வேண்டும் என்று அதை அனுபவித்துதான் தீர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் பலன் அல்ல. ஆனால் கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நமக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும். கர்த்தரிடத்தில் மன்னிப்பு உண்டு. அதனால் நாம் என்ன செய்கிறோம்? ஓடி போய் கர்த்தாவே என்னை மன்னியும் என்று கேட்கிறோம். கர்த்தரிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தர் மன்னிக்கிற தெய்வம். அவரிடத்தில் போய் கேட்டால் நிச்சயம் நம்மை மன்னிப்பார் என்று தைரியமாய் போய் நாம் கேட்க முடியும். ஏனென்றால் அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. அதனால் நாம்
நம் துன்பம் நீங்கி நாம் விடுதலை பெற முடியும் என்று நாம் நம்பலாம். கர்த்தர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுவே நாம் செய்த பாக்கியம். எல்லாவற்றிற்கும் நீதியாய் அவர் நியாயம் தீர்த்தார். ஒரு மனிதனும் இருக்க முடியாது. அவர் கண்களில் கிருபை கிடைக்கிறது. அவரிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது. அதனால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம். இன்றும் பிழைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். நம் ஜீவன் அவருக்காகவே காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய வசனமாகிய வேத வசனத்தை நம்பி, கர்த்தருடைய வார்த்தை என்பது வேத வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள். இவைகளை நாம் நம்பி கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இரவில் வேலை பார்க்கிற காவலாளர்கள், ஜாமக்காரர் என்று சொல்லுகிறோம், வாட்ச்மேன் என்று இந்த காலத்தில் சொல்லுவோம். இந்த காவலாளர்கள் இரவில் காவல் காக்கும் போது எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மனம் எப்பொழுது விடியும் என்று ஆவலாய் இருக்கும். ஏனென்றால் இரவில் தனிமையில் உட்கார்ந்து காவல் காக்கும் போது சோர்வாக இருக்கும், கொஞ்சம் கடினமாய் இருக்கும். தூங்க முடியாது, தூங்கக்கூடாது அல்லவா? தூங்காமல் விழித்திருந்து காத்திருக்கும் பொழுது எப்பொழுது விடியும், நம் நேரம் முடியும், நாம் வீட்டிற்கு செல்லலாம் என்று காத்திருப்பார்கள். ராத்திரியில் இரவில் பணிபுரிகிற வேலையாட்கள், காவல் காக்கிறவர்கள். அது போல என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. என் மனம் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறது. அப்பா எப்பொழுது என்னோடு பேசுவார்கள்? ஏசப்பா நமக்கு எப்படி நல்வார்த்தையை தருவார்? ஏசப்பா நமக்கு என்ன சொல்லுவார்? கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார்? என்ன ஆசீர்வாதத்தை தரப்போகிறார்? என்ன வேலையை கொடுக்க போகிறார் நாம் செய்வதற்கு? கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்று அவருடைய சமூகத்திலிருந்து காத்திருப்பது. இது ஒரு விதம். இன்னொன்று, கர்த்தருடைய வேத வசனத்தை படிப்பது, ஜெபிப்பது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, தீர்க்க தரிசன செய்திகளை கேட்பது, கர்த்தருக்காக தீர்க்க தரிசனம் உரைப்பது, அதாவது கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு காத்திருக்குதல். கர்த்தரை நினைத்து நாம் செய்கிற காரியங்களை கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்று சொல்லலாம். கர்த்தரோடு இணைவதற்காக நாம் செய்கிற காரியங்கள், இவைகள் கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு வாட்ச்மேன் காவல் காப்பது போல, இரவில் காத்து எப்பொழுது விடியும் என்று காத்திருப்பது போல நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஆசையோடு, வாஞ்சையோடு, தீவிரமாய், அதிக ஆசையோடு காத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரையே நாம் நம்பி இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. கர்த்தரிடத்தில் கிருபை என்றால் அன்பும் இரக்கமும். அன்பும் உண்டு, இரக்கம் உண்டு. நமக்கு தகுதியே இல்லை என்றாலும் நம்மேல் இரக்கம் காட்டுவார். அதுதான் கிருபை. அந்த இரக்கம், கிருபை உண்டு. திரளான மீட்பும் உண்டு. நாம் பலவித துன்பங்களில் பலமுறை அடிபட்டாலும் நம்மை மீட்டு மீட்டு எடுத்து நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மீட்கிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலை கர்த்தர் சகல அக்கிரமங்களில் இருந்தும் மீட்டு விடுகிறார். அவர்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்டு காப்பாற்றுகிறார். இன்று வரை ஆயிரக்கணக்கான வருடங்களாய், சுமார் 3000 வருடங்களாய் இஸ்ரவேல் என்னும் சந்ததியை கர்த்தர் காத்து வருகிறார். யாக்கோபு என்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த மனிதனை, அவர்கள் சந்ததியை இன்று வரை காத்து வருகிறார். கர்த்தர் நம்மை காக்கிறதே. அவர் இஸ்ரவேலின் சகல அக்கிரமங்கள், இதுவரை அவர்கள் செய்த எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். அப்படி நம்மை அவர் மீட்டு கொண்டு வருவதினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தாவீது ராஜாவாய் இருந்தார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் ராஜாவாய் இருந்தார். கர்த்தருக்கு பிரியமானவராய் வாழ்ந்தார். அதுதான் மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய உயர்வான வாழ்க்கை முறை, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது. அப்படிதான் தாவீதையா வாழ்ந்தார். எவ்வளவு இந்த உலக வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டிருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமானவராய் இருந்தாலும், அவர் தன்னை தாழ்த்தி பேசுகிறார். அவர் உயர்ந்தவர் தான், தாழ்ந்தவர் அல்ல. ஆனால் அவர் இருதயத்தில் மேட்டிமை இல்லாமல் நடந்து கொள்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. தன்னைத்தான் தாழ்த்துவது என்றால் என்ன? நாம் உயர்ந்தவர்களாய் இருந்து கொண்டு
நம் நினைவிலும் நம் பேச்சிலும் நாம் மிக தாழ்வாக நாம் பேசினால், நடந்து கொண்டால், அது பொய்யான மாறுபாடான வாழ்க்கை அல்லவா? கர்த்தர் அப்படி நம்மை செய்ய சொல்லுகிறாரா? கண்டிப்பாக இல்லை. கர்த்தர் அப்படி செய்ய சொல்ல மாட்டார். உன்னை நீ தாழ்வாக எண்ணு என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லியது என்ன என்றால், வசனம் சத்தியம்தான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்பதே மிக சரியானது. மனித குலம் எப்பொழுதுமே தன்னை உயர்வாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. தன்னை உணரவில்லை. நம்மை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. எப்பொழுதும் எல்லோரும் சாதாரணமாக மனிதர்கள். பொதுவான எல்லா மனிதர்களும் நம்மை நாமே உயர்த்தி நினைப்பதையே பழகிவிட்டோம். நாம் இருக்க வேண்டிய நிலையில் இல்லாமல், நம் தகுதி இருக்கிற நிலையை நாம் நினைக்காமல் எப்பொழுதும் நம்மை உயர்வாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பொல்லாத ஆவியினால் செயல்படுகிறவர்கள், அதாவது ஆதாம் ஏவாள் காலம் முதல் பூமியில் இந்த மேட்டிமை வந்துவிட்டது. எல்லா மனிதர்களின் இருதயத்திலும் நம்மை நாம் உயர்த்தி நினைக்கிற நினைவுகள் இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்று. உன்னை நீ தாழ்த்து என்று. நீ இருக்க வேண்டிய நிலையில் இல்லை. உன்னை நீ உயர்வாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உன் நிலையை நீ சரியாக புரிந்து கொள். உன்னுடைய சரியான நிலை எதுவோ அதில் நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தாழ்வானவர்களாய் இருக்கிறோம், ஆனால் நம்மை உயர்வாய் நினைத்துக் கொள்கிறோம். நம் நினைவுகள் தவறு என்பதை தான் சரியாக நில் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். பொய்யாய் வேஷம் போட சொல்லவில்லை. இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார், நம் பலன் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் தகுதி என்ன என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். சபிக்கப்பட்ட பூமியில் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தரின் சாபத்தை சுமந்து கொண்டுதான் பிறக்கிறது. ஆதி காலத்திலேயே மனித இனம் சபிக்கப்பட்டு விட்டது. சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்கிற நாம் நம்மை உயர்த்தி கொள்ள நமக்கு எந்த வித தகுதியும் கிடையாது. ஆனால் நம்மை நாம் உயர்வாக நினைக்கிறோம். நான் இதை சாதித்து விட்டேன், மனிதன் இதை சாதித்தான், அதை சாதித்தான், சயின்ஸ் வளர்ந்து விட்டது, விஞ்ஞானம் வளர்ந்து பெரிய காரியங்களை செய்கிறது என்றெல்லாம் உயர்வாக பேசிக்கொண்டு திரிகிறோம் அல்லவா? அதெல்லாம் தேவையில்லை என்றே கர்த்தர் சொல்லுகிறார். தனி மனித வாழ்க்கையிலும் நம்மை நாமே உயர்த்தி கொள்வது, நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு இருக்கிறது, நாம் அதிகம் படித்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். மிகப்பெரிய ஞானியாய் இருக்கலாம். அந்த ஞானத்தை கொடுத்தது யார்? அந்த ஞானத்தை சிந்திக்கும் புத்தியை கொடுத்தது யார்? அந்த மூளையை படைத்தது யார்? அவருக்கு கனப்படுத்த வேண்டுமா? நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டுமா? சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு இருக்கிறது என்றால் ஐஸ்வர்யத்தை கொடுத்தது யார்? கர்த்தர் அல்லவா? கடினமாய் உழைக்கிற எல்லோரும் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறார்களா? இல்லையே. அப்படி இருக்க உழைப்பவர்கள் எல்லாரும் ஐஸ்வர்யவான்களா இருந்தால் உழைப்பினால் ஐஸ்வர்யம் வருகிறது என்று சொல்லலாம். அப்படி இல்லையே. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனே ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது. உழைக்கலாம், எல்லோரும் உழைக்கலாம். ஆனால் பலன் யாருக்கு கிடைக்கிறது? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு. பரிசுத்தம் தான் மிகவும் முக்கியம். அடுத்தது உழைப்பு, அடுத்தது மற்ற காரியங்கள், நற்கிரியைகள். இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னை நீ தாழ்த்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனை மனிதனாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னை உயர்த்தி வைத்திருக்காதே என்றே கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்தில் நம்மை நாமே, அதாவது தாவீது ராஜா இருமாப்பாய் இருக்கவில்லை. அவர் திமிர் அவரிடத்தில் இல்லை, கர்வம் இல்லை. கர்த்தருக்கு பிடித்த காரியமே இதுதான் தாவீதையாவிடத்தில். அவர் உலகத்தில் ஒரு தேசத்தின் ராஜா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் ராஜா. கர்த்தருடைய ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும் பொழுது, வளர்ச்சியில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான மனிதன். அப்படியானால் எவ்வளவு பெரிய தகுதி நிலை இது, உயர்ந்த தகுதி நிலை. அப்படி இருந்தும் அவர் எப்படி தன்னை தாழ்த்துகிறார் தெரியுமா? பெரிய காரியங்களில் நான் தலையிடுவதில்லை ஆண்டவரே. பெரிய காரியங்கள் என்றால் நான் தலையிடுவதில்லை. நாம் சிறியவன், நாம் எதற்கு அதை போய் தலையிட்டுக் கொண்டு என்று நான் தலையிடுகிறதில்லை. எனக்கு மிஞ்சின கர்மங்களில் நான் தலையிடுகிறதில்லை. என் தகுதிக்கு, என் அதிகாரத்திற்கு மிஞ்சின காரியங்களில் நான் ஈடுபடுவதில்லை. அதாவது இஸ்ரவேலில் ஒரு ராஜா, அவர் தன் தேசத்திற்குள் இருக்கிற அவருடைய எல்லையை அறிந்து அதில் உள்ள காரியங்களை மட்டுமே பார்க்கிறார். அடுத்த தேசத்தில் ஏதாவது நடக்கிறது என்றால் அதில் போய் அவர் தலையிடுவதில்லை. தனக்கு மிஞ்சின, தன் அதிகாரத்திற்குட்படாத,
தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிற காரியங்களில் நான் தலையிட்டுக் கொள்கிறதில்லை. நான் கர்வம் பிடித்தவன் அல்ல என்று சொல்லுகிறார். இதுதான் நாம் நம்மை தாழ்த்துகிற நிலை. தாவீது ராஜாவே அப்படி இருந்தார் என்றால் நாம் எவ்வளவாய் அப்படி நம்மை தாழ்த்த வேண்டும். தாய்ப்பால் மறந்த குழந்தையைப் போல என் ஆத்துமாவை நான் அமர பண்ணினேன். தாய்ப்பால் மறந்த குழந்தை என்றால், ஒரு குழந்தை பிறந்து 1 வயது 2 வயது வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கும். அந்த பழக்கம், அது பழகின பழக்கம் இருக்கும். ஆனால் இப்பொழுதோ அது மறந்திருக்கும். அதற்கு தேவை என்ற நினைவுகள் வரும். ஆனால் அது வேண்டாம், கசக்கும் என்று வெறுக்கவும் செய்யும். அது தன் ஆத்துமாவை அடக்கும், போராடி அடக்கும். மற்ற காரியங்களை, உணவு உண்பதை பழகிக் கொள்ள அது மாற்றம் ஏற்படும் அந்த வாழ்க்கையில், அந்த நிலையில் குழந்தை. அது போல தன் ஆத்துமாவை அடக்கும். தாய்ப்பால் குடிக்க வேண்டும் என்று தோன்றினாலும், இல்லை இப்பொழுது நாம் உணவு சாப்பிட வேண்டும் என்று தாய் ஊட்டும் பொழுது அது அப்படியே கொஞ்சம் ஏக்கத்துடனும் இருக்கும், துன்பத்துடனும் இருக்கும். வேறு வழியில்லை என்று உணவு உண்ண ஆரம்பிக்கும். இப்படிதான் தாவீது ஐயா சொல்லுகிறார், என் மனதை நான் அமர பண்ணினேன். என் பாவத்தின் மேல் விருப்பம் இருந்தாலும், பாவம் செய்து கொண்டு இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பயந்து அதை விட்டு விலகி விட்டேன். இப்படியாக என் மனதை நான் அடக்கி ஆளுகிறேன் என்று சொல்கிறார். இது முதல் இஸ்ரவேல் கர்த்தரை எப்பொழுதும் நம்பி இருக்கட்டும். இது முதல். இஸ்ரவேல் என்றால் இஸ்ரவேல் தேசத்தையும் குறிக்கும். உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரையும் இஸ்ரவேல் என்று சொல்வதுண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம் என்பதினால் அப்படியும் சொல்வதுண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் எப்பொழுதும் கர்த்தரையே நம்பி இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தராய் இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் அவரையே நம்பி இருக்கும். அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி